ஓகே, வணக்கம். டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா. இன்றைக்கு 2025 அக்டோபர் 17. இப்போ அங்கே ஸ்ரீலங்கன் டைமில் வந்து 8-12 மணி. ஓகே, ஸோ ஸ்ரீலங்காலேருந்து யாரும் பார்க்க மாட்டீங்க. ஃப்ராங்க்ஃபர்ட்டில் இரவில் இப்போ சாப்பாடு தேடி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த என்னடா ஒரு ஷார்ட் நியூஸ், அந்த நான் சொன்னதால் வந்து உண்மையாகவே யாராவது பாதிக்கப்பட்டிருந்தா சொரி. ஏனென்றால் சில பேருக்கு வந்து மனசளவில் பாதிச்சுட்டு போடுறதுக்கு ஸோ யூடியூப்பில் வீடியோ எல்லாம் போடுறீங்க. என்னடால் சில பேர் சொல்லணும், நீ என்ன சும்மா ஃபன் எடுத்துக்கொண்டு திரியிறாய், ஃபன் எடுத்துக்கொண்டு திரியிறாய், நீ ஒரு எம்பியா, ஒரு எம்பி இப்படியா யூடியூப்பில் லைவ் போடுறது, ஒரு எம்பி இப்படியா கதைக்கிறது, வசனங்கள் கதைக்க தெரியாதா, டீசெண்டாக கதைக்க தெரியாதா, நீ ஒரு எம்பியாக இருந்து கொண்டு என்னென்று இப்படியெல்லாம் கதைக்கலாம், மக்கள் உன்னை தேர்வு செஞ்சது வந்து அரசியல் செய்கிறதுக்கு யாரை சுத்தமாக இது மாதிரி பார் மாதிரி அல்லது அந்த சட்டத்தரணி ஏதோ குறியன்றாங்கன்னு எனக்கு என்னென்ன விளங்கியலை அந்த மாதிரி என்னை கவிதையெல்லாம் எழுதி பாடிக்கொண்டிருக்க வாடாப்பா. நான் சாதாரணமான மனுஷன், சாதாரணமான ஒரு வைத்தியர். பெரிய சீனெல்லாம் ஓட்டவன் பண்ண தேவையில்லை. டிக்டாக்கில் குளர்றாக்கள், யூடியூப்பில் குளர்றாக்கள் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட். இவங்க நான் என்ன மறந்தாலும் ஐயர் மாதிரி இவங்களை என்ன மறக்க மாட்டாங்க போடுறதுக்கு. ஃப்ராங்க்ஃபர்ட்டில் இப்படி தான் இருக்கும் இரவில் ஃப்ராங்க்ஃபர்ட். ரியாலிட்டி என்னடா, இப்போ இங்கே 8 மணி, 7:55 இரவு 8 மணி. சாப்பாடு தேடி திரிகிறேன். நாளைக்கு இது கேபிட்டலில் வருமானு நினைக்கிறேன். சாப்பாடு தேடி திரிகிறோம் ஃப்ராங்க்ஃபர்ட்டில். எல்லாருமே என்ன கேட்குறேன்னு சொன்னால், நீ கொஞ்சம் சீரியஸாக இரு. அது சீரியஸாக இருக்கிறது பார்லிமெண்ட்டுக்குள்ளேடா. இப்போ கூட நான் கௌரவ சபாநாயகர் அவர்களே போயிட்டு போட என்னோட தெரியணுமாடா ஃப்ராங்க்ஃபர்ட்டில் வந்து. ஃப்ராங்க்ஃபர்ட்டில் நிற்கல ஜொலியாக தான் நிற்க வேணும். இங்கே வந்துருந்து கொண்டு சீரியஸாக சிலர் சொன்னால் லைவுகளை சீரியஸாக போடு, சீரியஸாக கதை லைவுகளை ஏன் இப்படி கதைக்கிற, இங்கே எல்லாம் வந்து மறக்கிற வழியில் ஆடிக்கி விட்டுருக்கானுங்க. நான் ஒன்று சொல்ல விரும்பலை. ஓகே, எல்லோரும் என்ன சொல்கிறா, கொஞ்சம் சீரியஸாக கதை. வணக்கம் திசண்ணா, வணக்கம். சீரியஸாக இரு, ஜோக் அடிக்காத. என்ன பாராளுமன்றம் வந்து பம்பலாக போகுதுண்டு தம்பி, சிரிக்க பழகிக்கொள்ளு, இல்லாட்டி இந்த உலகம் சேர்ந்து உன்னை ஸ்ட்ரெஸ் ஆகிடும். சிரித்து லைஃப்பை என்ஜாய் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அப்போது இல்லாட்டி நீங்கள் இந்த உலகம் வந்து உங்களை ஒரு உண்மையாகவே ஒரு பைத்தியக்காரன் ஆக்கிடும். ஏன்னா இந்த உலகத்தில் இந்த முக்கியமாக இந்த சோஷியல் மீடியாவில் இருக்கிறாக்களில் கணவர் வந்து ஒன்றில் பக்கத்து வீட்டு அங்கிள் கதைக்காமல் இருப்பார், அல்லது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏதாவது ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று மனுஷியோட பிரச்சனையாக இருக்கும், அதாவது வந்து ஏதாவது ஒரு குடி போதைகளுக்கு அடிமையாக இருப்பினும். ஸோ உலகம் 1000 சொல்லட்டும், உனக்கு நான் நீதிபதி. எல்லோரும் என்ன கேட்குறேன் வேண்டாம், இப்போ நீ இவ்வளோ ஜோக் அடித்து கொண்டு இவ்வளோ பண்ணால் இவ்வளோ போஸ்டர்லாம் போட்டு கொண்டு இருக்கிறேன். ஸோ உன்னை நம்பி நாங்கள் எங்களுடைய இனத்தின் எதிர்காலத்தை எப்படி கொடுக்குறேன்ட்டு உங்களுடைய நான் யார்கிட்டையுமே கேட்கல. இனத்தின் எதிர்காலம், இனத்தின் தலைவர், இப்போ 2 தேசிய தலைவர் வேறு ஒன்றா தெரியணும். சைக்கிளும் பாரம் சேர்ந்து ஒன்றா தெரியுது. உங்களுக்கு தெரியுமா நினைக்கிறேன். தேசிய தலைவர் மேலே 2 பேரும் ஒன்றா சேர்த்து விட்டது அந்த வெற்றி என்னை பொறுத்த வரைக்கும் நான் தான். அந்த பெருமையும் எனக்கு தான். எனக்கு விளங்கின அடுத்த தேர்தல் ஆக்கல இல்லையண்டு. அவன் மாமா, சித்தப்பா, தம்பி, அவன் சொந்தக்காரர் தான் இந்த டிக்டாக்குள்ளே இருந்து உள்ளாரிக்க நிற்கிறேன். வேறு ஒருத்தரும் இல்லை. எல்லாம் இந்த பாருண்டையும் அதுக்கு பிறகு இந்த 2ஆம் தேசிய தலைவர் என்று சொல்லி ஒருத்தர் அந்த ஹிஸ்புல்லாண்ட இல்லை ஒரு ஜோக் ஒன்று உங்களுக்கு போட்டு ஞாபகம் இருக்கியா, ஆட்டுக்குட்டி தம்பியை பேரண்டு. அந்த ஜோக்கை பார்த்தீங்களோ தெரியாது. அப்படியான ஆக்கள் தான் இப்போ குளறி கொண்டிருக்கேன் நம்ம எனக்கு எதிராக. ஸோ லைஃப்பை சீரியஸாக எடுக்கக்கூடாது. ஓகே, ஜோப் இல்லையா, அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஒன்று இருக்கணும். லைஃப்பை ஒரு நாளும் சீரியஸாக எடுக்காதீங்க.
அது உங்களோட லைஃப்பை நாங்கள் சீரியஸாக எடுக்கல. ஒரு சின்ன சின்ன ஃபெயிலியரும் வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? எனக்கு இப்போ ஞாபகம் இருக்குது, மன்னாரில் இருந்து வவுனியா ஜெயிலுக்கு போனதும், அதே நேரத்தில் ஹொலன் வாரீங்களான்னு கேட்டுக்கிறீங்க, நாட் ஷுவர். அதே நேரம் யாழ்ப்பாண ஜெயிலுக்குள்ள இருந்த அந்த ஒவ்வொரு நாள் அந்த சாப்பிட்ட இடம், டொய்லெட் போன இடம், படுத்திருந்த இடம் எல்லாம் ஞாபகம் இருக்குது. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமா சேர்ந்து ஒருத்தனை மேக்சிமம் அடின்னு அடிச்சிங்க, எழும்பவே விடாமல் ஒருத்தனை மேக்சிமம் செஞ்சு பார்த்தீங்க, வேலையில்லா பண்ணினீங்க. அதுக்கு பிறகு வழக்குகளை மாறி 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 ஒவ்வொரு வழக்குகளை கொண்டே போட்டீங்க. ஏதோ 6 வயதில் உள்ளுக்க தள்ளலாமன்ட்டு பார்த்தீங்க. எல்லா பக்கத்தாலையும் ஒருத்தனை மேக்சிமம் அடின்னு மடித்து ஜெயிலுக்குள்ளே கொண்டே போட்ட ஒருத்தன் இப்போ ஜெர்மனியில் ஃப்ராங்க்ஃபர்ட்டில் நிற்கிறேன். சாரி, ஜெயிலுக்குள்ளே கொண்டே போட்டீங்க. இப்போ நான் ஜெர்மனியில் ஃப்ராங்க்ஃபர்ட்டில் நிற்கிறேன். ஸோ எம்எஸ்ஆ இருந்த ஒருத்தனை கொண்டு போய் எம்பி ஆக்கி விட்டுருக்குறீங்க. ஸோ எம்பி ஆக்கி இருக்கிற ஒருத்தனை கொண்டே வேறு ஒருத்தரை விடுற வரைக்கும் சந்தோஷம். சும்மா ஒரு வெயிட்டோட போட்டேன், பக்கத்து வீட்டு அங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லுங்கோண்டு. இப்போ என்ன வச்சு டெய்லி அட்வர்டைஸ்மெண்ட் செய்கிறாங்க, உழைக்கிறாங்க. கனடாவில் இருக்கோ ஃப்ரான்ஸில் இருக்கிற ஒரு பெரிய ஒரு நகைக்கடையோ ஏதோ உண்டு, எந்த பேரை வச்சு தான் அட்வர்டைஸ்மெண்ட் போட்டிருக்கு. உலகம் ஃபுல்லாக என்ன நீங்கள் ஃபேமஸ் ஆக்குறீங்க. ஸோ அந்த விதத்தில் எனக்கு சந்தோஷம். இந்த ஃபேஸ்புக்கில் சில பேர் பக்கத்து வீட்டு அங்கள் மேட்ட பிள்ளைகள் ஃபேஸ்புக்கில் வந்து குளறினம். இப்போ சும்மா ஒரு பேச்சுக்கு நான் கேட்குறேன், ஒரு பொதுவான ஒரு கருத்தை சொன்னான். இப்போ உதாரணத்துக்கு என்னென்னு சொல்கிறது, அதாவது வந்து ஒரு பொதுவான ஒரு கருத்து ஒன்று சொல்லிக்கல, இவர் என்ன சொல்லி போட்டாருண்டு ஓடியாராக்கள், குளர்றாக்கள், வீடியோ போடுறாக்கள் ஆரண்டு பார்த்தீங்கன்னா அந்த கருத்தை வந்து அவன் தொப்பி அளவாக எடுத்து போட்டு கொள்றாக்கள். இப்போ சும்மா ஒருத்தருக்கு இப்போ உதாரணத்துக்கு 500 ரூபாய் நிற்க அந்த தற்குறிய பேரன்றது சும்மா ஒருத்தர் சொல்லிட்டான் நினைக்கிறேன். அந்த வேர்ட் பாய்க்க கூடாது, பட் அது தமிழ் வேர்ட். ஸோ ஒருத்தர் சொல்லிட்டானுண்டா, அந்த 500 பேரில் ஒருத்தர் ஓடியது நான் தானது என்ன சொல்லி போட்டானுண்டா, அந்த அர்த்தம் என்னண்டா அது நீங்கள் தானண்டு. ஸோ இப்போ கன பேருக்கு அது நெஞ்சிடியாமல் வயிறடியாமல் இருக்க ஒரு 100 பேரை ப்ளாக் பண்ணியிருப்பேன். இன்னும் இப்படி சொல்லி போட்டானுன்னே அப்படி சொல்லி போட்டானுன்னே. நான் பக்கத்து வீட்டுக்கு அப்புறம் தான் இந்த அப்பாட்டே எல்லாம் போய் அம்மா பக்கத்து வீட்டை போனியானே, ஆமாம் நீங்கள் பக்கத்து வீட்டை போனீங்களா, இந்த வீட்டை போனீங்களா, அப்பா நீங்கள் வீட்டில் 24 இருந்தீங்களாண்டு எந்த நேரம் பார்த்தாலும் போய் வீட்டை அடிபடுறதாடா. அது வந்து அந்த டிக்டாக்குள்ளே இருந்தவங்களுக்கு சொன்னது. டிக்டாக்குள்ளே ஒவ்வொரு வீடியோ போட்டு கொண்டு இந்த வாத்தோடு நிற்கிறதுக்கும் ஒரு சிலது காருக்கு இருந்து வீடியோ போட்டு கொண்டிருக்கு, அதுகளுக்கு சொன்னது. அதே நேரத்துக்கு கூட தலையில் போட்டுக்கொள்றீங்க. எண்டா சம்திங் ராங், அவ்வளோதான் நான் சொல்லுவேன் உங்களுக்கு. அப்படி நீங்கள் யாராவது அப்படி சொல்கிறதே நீங்கள் உங்களோட பக்கம் எடுத்துக்கொள்கிறீங்களேன்ட்டு சொன்னால் அது நீங்கள் தானே அர்த்தம். ஸோ இனிமேல் யாராவது இந்த யூடியூப்லையும் ஃபேஸ்புக்லையும் மேபி இந்த டிக்டாக்லையும் குளறிவினமா இருந்தால் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நன்றி சொல்லுவோம். இதில் நானே இதை இது இப்போ சொன்னோன்னு ஒரு கொஞ்சம் பேர் ஓடி வந்துச்சுன்னா, அதை விட ஒரு சட்டத்தரணி ஒரு கவிதை வர்றவர் ஒருத்தர் இருக்கார். அவர் நினச்சி ஒருக்கா எனக்கு 130,000 followers உண்டு. இது ஒவ்வொரு நாளும் கவிதை பாடினா இந்தியாவில் இருக்கிற எங்களுடைய சனம் வந்து பார்க்க இந்த யார் ஒருத்தங்க குளர்றாண்டு. ஸோ அவர்கிட்ட வாக்கு எத்தினேன்ட்டு எனக்கு விளங்கியது, அவருக்கு எத்தனை ஓட் வந்துட்டு. எவ்வளோ காலமாக அரசியல் செய்யணும். என்னடா கள்ளக்காணி எழுதுகிறவனுக்கு எல்லாம் சார் நான் ஓட் போடாதடா, விளங்கி கொள்ளுங்க தயவு செய்து. கள்ளக்காணி எழுதுகிற ஐயோ சாப்பாட்டுக்கு அங்கே போகணும், கள்ளக்காணி எழுதுகிற கள்ளங்களுக்கெல்லாம் சார் ஓட் போடாது. நீங்கள் நல்லூரில் எழுதின கள்ளக்காணிகள், நீங்கள் செய்த கள்ள வழக்குகள் எல்லாத்தையும் சனம் அலர்ட்டாக தான் இருக்குது. ஸோ உங்களை சும்மா வச்சு ஆற்றல் எடுக்குச்சுன்னா ஓட் போடாது. ஸோ குளர தேவையில்லை. ஃப்ராங்க்ஃபர்ட்டில் நிற்கிறோம், சாப்பிட்றதுக்கு கடை பார்த்துட்டு தெரியும். ஒரு கடையும் ஒழுங்கான கடையும் காணையில் எங்கேயா ஒரு இடத்துல கேபாப் சாப்பிட இருக்குமாண்டா, இந்த கேபாப் கடை ஏதாவது இருக்குமாண்டா ஃப்ராங்க்ஃபர்ட்டில். ஓகே, இந்த பக்கம் கொஞ்சம் கூட சினிமா போய் பார்ப்போம். இந்த பக்கம் கேபாப் சாப்பிடலாமான்ற ஒரு ஆசை. நான் ஒரு கேபாப் பைத்தியமாக மாறி
கொண்டு வேண்டி சாப்பிடுவோம் வந்து போய் கொண்டிருக்கிறேன். அந்த வினோத் என்ற ஒரு ஆள் குளர்றார். இப்போ நான் இவரை எப்போ பிளாக் பண்ணுவேன், இப்போ கொஞ்சம் பொறுத்து பிளாக் பண்ணுவேன். நீங்கள் பக்கத்து வீட்டு மாமாக்கும் அங்களுக்கும் நன்றி சொல்லுங்க, அவ்வளோதான் உங்களால் செய்யலும். இதில் குளர்றார்கள் கள்ள ப்ரொஃபைலில் பொதுவாக சொன்ன கருத்துக்கு ஒரு ஆள் குளருதுண்டா, அது வந்து உங்களுக்கு விளங்குது நீங்கள் பிள்ளையான ஆக்கள் என்று சொல்லி உங்களுடைய பிறப்பில் ரகசியம் வெளியால் வந்துருமன்றதால நீங்கள் கள்ள ப்ரொஃபைலில் கத்துறீங்க. இல்லாடி இந்த மொத்தம் யாழ்ப்பாணத்தில் எங்கள்னு வச்சுருக்கேன் 12 லட்சம் ஜனம் இருக்குது தமிழ் ஜனம். வேறு கிழக்கு மாநிலத்தில் ஒரு 8 லட்சம். ஸோ 12 மட்டும் 20 லட்சம் ஜனம். அதுக்கு பிறகு ஃபார் எக்ஸாம்பிள் வெளிநாட்டில் ஒரு 15-20 லட்சம் ஜனம் இருக்குது. ஸோ 40 லட்சம் ஜனத்தில் 40 பேர் வந்து திரும்ப ப்ரொஃபைலில் பிளாக் பண்ண வந்து குளறினமென்று சொன்னால் அவை யாரோ சரியாக பிறந்தார்கள்னு தான் அர்த்தம். ஸோ நான் சொன்னது அது டிக்டாக்குள்ளே இருக்கிறார்களுக்கு மட்டும்தான். இந்த டிக்டாக்குள்ளே இருந்தோண்டு டிக்டாக்குள்ளே வீடியோ போடுறாக்கள் இந்த ஏதோ யாழ்ப்பாணத்தில் இருந்த ஒரு தம்பி ஒரு ஆள் யூடியூப்பில் 2 பேர் சேர்ந்து வீடியோ போட்டு கொண்டிருப்பினா அவையெல்லாம் பார்க்கவே விளங்குது சம்திங் ரோங் கண்டு. ஸோ அவை குளர்றது ஏன்னு எனக்கு விளங்கல. ஓகே, சிம்பிள் அஸ் தட். எல்லா பக்கத்தாலையும் எனக்கு அடி நடித்து பார்த்தீங்க. ஃப்ராங்க்ஃபர்ட் ஜெர்மனியில் நிற்கிறோம். வாரம் பாராளுமன்றத்துக்கு அதோட இன்னொரு வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணுறேன்னு அதை பாருங்கோ. வாழைச்சேனை வைத்தியசாலையில் நடந்த பிரச்சனை தொடர்பாக யாராவது வாழைச்சேனை தொடர்பாக கிழக்கு மாநிலத்தில் இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாராவது இருந்தால் 7 மண்டா அது ஒருக்கா பாராளுமன்ற கதைக்க சொல்லுவோம். இல்லாட்டி நாங்கள் வரும் வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம். திஸ் இஸ் டாக்டர் ராமநாதன். சொன்னால் நான் பாராளுமன்ற உறுப்பினர் சொல்கிறதுக்கு வெக்கப்படுற ஒரு ஆள். ஏனென்றால் இந்த பாலிட்டிக்ஸ் எனக்கு கண்ணிலே காட்டாத ஒரு விஷயம். நான் டாக்டராக படித்தேன்னா டாக்டராக தான் சாவேன். ஸோ bye-bye.